யாவருக்கும் நான் முதற்கனுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரிடம் வாருங்கள், வேர் உவகை கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள் வரை இதற்கான வேத பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை பழைய வருட ஆராதனை என்று சொன்னாலே வழக்கமாக நாம் கடவுளுக்கு நன்றிகளை சொல்வதாகவும், அவர் இதுநாள் வரை நம்மை பாதுகாத்து அரவணைத்து காத்து வழிநடத்தி வந்தமைக்கு நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற செய்தியாகவுமே நாம் பழக்கப்பட்டு வருகின்றோம். நான் கூட முதலில் இந்த தலைப்பை பார்த்த பொழுது அவ்வாறுதான் சிந்தித்தேன். ஆனால் கொடுக்கப்பட்டிருந்த வேத பாடத்தை ஊன்றி வாசித்த பொழுது அதனுடைய பரிமாணம் எனக்கு வேறு விதத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த இறை செய்தியை உங்கள் முன்னே கொடுப்பதற்கு கடவுள் திருச்சித்த வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நிச்சயமாகவே விசுவாசிக்கின்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்திலே நாம் புதிய ஆண்டை காண இருக்கின்றோம். ஜெபத்தோடு கூட நாம் அதை துவங்க இருக்கின்றோம். கொண்டாட்டத்தோடு நாம் துவங்க இருக்கின்றோம். ஒருவேளை பட்டாசுகள் வெடித்தும் கூட நாம் அதை கொண்டாடலாம். அல்லது ஒருவேளை துதி பாடல்களோடு நாம் மகிழ்ச்சியோடு கூட இந்த புத்தாண்டை காண்பதற்கு தயாராக இந்த நேரத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அதற்கு பிறகு அந்த புத்தாண்டிலே அந்த ஆராதனையிலே நாம் வழக்கமாக நமக்கு வழங்கப்படுகின்ற அந்த வாக்குத்தத்த அட்டைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நாம் இல்லம் செல்வதற்கு காத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இந்த நேரத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஆண்டை காணும் பொழுது, இந்த பழைய ஆண்டில் இருந்து புதிய ஆண்டை காணும் பொழுது ஆறுதலின் வசனங்களாக, வாக்கு தத்தங்களாக வெளிப்படுத்தப்பட்ட அல்லது பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த அட்டைகளை நாம் இந்த தேவனுடைய சந்நிதியிலே பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் இல்லத்திற்கு சென்று அந்த வசனங்களின் ஊடே நாம் நம்முடைய இந்த ஆண்டிற்கான பிரவேசம் அல்லது இந்த ஆண்டிற்கான பயணம் இருக்கும் என்கின்ற விசுவாசத்தோடு கடந்து செல்ல நாம் எப்பொழுதுமே ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். ஆனால் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வெறுமனே ஆசீர்வாத வசனங்கள் மட்டும் நம்மை வழிநடத்துவை அல்ல. ஏராளமான எச்சரிப்பின் சத்தங்கள், வசனங்கள் இன்றைக்கு நமக்கு நேரத்திலே பல இடங்களிலே நமக்கு வாழ்வதற்கு, நாம் செல்வதற்கு, பயணப்படுவதற்கு கடவுளுடைய தீர்க்கதரிசிகளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பண்டிகைகள் எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால், ஒருவேளை கிறிஸ்துமஸ் ஆக இருக்கலாம். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் இன்றைக்கு உலக அளவிலே நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு கான்செப்ட் போயிட்டு கிறிஸ்து மறைக்கப்படுகின்றார். இன்னொரு வகையில சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா போக்கஸ் செய்யப்படுகின்றார். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே கிறிஸ்துமஸ் தாத்தா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கஸ், அது ஒரு கான்செப்ட் போயிட்டு கிறிஸ்துவை பின்னுக்கு தள்ளிவிட்டு வெறும் கொண்டாட்டங்கள், உற்சாகங்கள் இவைகள் மட்டுமே அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை நோக்கி
கிறிஸ்தவம் நகர்கின்றதா என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு நம் முன்னே இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு நான் இந்த வசனங்களை, இந்த ஏசாயா தீர்க்கன் சொன்ன அந்த வசனங்களின் அடிப்படையிலே நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1 to 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் ஆழ படித்துக் கொண்டே ஒரு பொழுது அதிலே கடவுளுடைய 10 வகையான குரல்களை நான் கேட்டேன். 10 வகையான குரல்கள். எச்சரிக்கையின் குரல்கள் 7. அந்த 20 நான் படித்த வரைக்கும் நான் புரிந்து கொண்ட அளவில் எச்சரிக்கையின் குரல்கள் ஒரு 7. நம்பிக்கையின் குரல் 1, விடுதலையின் குரல் 1, ரட்சிப்பின் குரல் 1. ஆக 10 குரல்களை அந்த இடத்துல கடவுள் ஏசாயா தீர்க்கன் மூலமாக அங்கே வெளிப்படுத்துவதை நான் கண்டேன். அதை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனமாக தியானித்துக் கொண்டு வரும் பொழுது எனக்கே ஒரு நடுக்கமே ஏற்பட்டது. நான் கடந்த ஒரு 2-3 தினங்களாக அலுவலகத்திலே ஃப்ரீயா இருக்கும் போது இரவிலே இதற்கான நான் தேடுதல்களையும் வசனங்களையும் ஆராயும் பொழுது பல்வேறு சிந்தனைகள். இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு கூர்க்கப்பட்ட வட்டத்துக்குள்ளே வெறும் கொண்டாட்டங்களின் அடிப்படையிலே திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவனுடைய அடிப்படை சித்தாந்தம் இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் பல வகையிலே நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு பாத்தீங்க சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசி அவர் பல வசனங்கள் மூலமாக அந்த சமயத்திலே யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொன்ன அந்த வசனங்களின் அடிப்படையிலே இன்றைக்கு பொருந்துகின்ற அந்த வசனங்களை நாம் சற்று நேரம் இந்த நேரத்திலே அந்த குரல்களை நாம் இந்த நேரத்திலே கேட்போம். முதலாவது குரல் கடவுள் சொல்லுகின்ற எச்சரிக்கை குரல் என்ன பார்த்தீங்கன்னா வசனம் 13 சொல்லப்பட்டிருக்கின்றது. வீண் காணிக்கைகளை கொண்டு வராதீர்கள். என்னங்க காணிக்கைகளை கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. கடவுளுடைய தாசன் வெளிப்படுத்துகிறார். ஏன் எதற்காக காணிக்கை கொடுக்க கூடாதா? நான் சந்தா கட்டினேன், நன்றி காணிக்கை கட்டுகிறேன், பிறந்த நாள் திருவிழா காணிக்கையெல்லாம் ஒழுங்கா கொடுக்கிறேன், பில்டிங் ஃபண்டு கொடுக்கிறேன், ஊழியர்களுக்கு கொடுக்கிறேன், ஏன் இந்த காணிக்கைகள்லாம் நான் கொடுக்க கூடாதா? ஏன் வீண் காணிக்கைகளை கொண்டு வர கூடாது என்று சொல்லி கடவுள் இந்த இடத்திலே கோபமாக சொல்லுகின்றார் என்று பார்க்கும் பொழுது கடவுள் இந்த இடத்துல காணிக்கைகளை கொடுப்பதை ஒரு சொல்லல. ஆனா வீணாக அந்த இடத்துல நாம் எப்படி இருக்கின்றோம், அந்த காணிக்கைகளை படைப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் கடவுள் இடத்தில் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். நம்மை காணிக்கையாக படைக்கணும் முதல்ல, அப்புறம் தான் நாம காணிக்கை கொடுக்குறது. நாம் நம்மை கடவுளுக்கு காணிக்கையாக படைக்காமல் இருந்துவிட்டு அல்லது நாம் வேறு வகையில இருந்துவிட்டு வீணாக காணிக்கைகளை கொண்டு ஆயிரக்கணக்கில் கொடுத்து விட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நிச்சயமாகவே அடைய முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. Bring no more meaningless offerings இங்கிலீஷ் பைபிள் சொல்லப்படுது. Bring no more meaningless, வீண்ன்றது இன்னொரு பக்கம் அர்த்தமில்லாத காணிக்கைகளை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்வதாக பார்ப்போம். ஆக இது நமக்கு இந்த பழைய வருடத்திலே இந்த முடிவு பெறுகின்ற இந்த நேரத்திலே கடவுள் கொடுக்கின்ற எச்சரிக்கையின் முதல் குரல். இரண்டாவது குரல் என்ன? அதே வசனத்திலே தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கின்றது சொல்றார். தூபம் காட்டுறது அருவருப்பாக இருக்கிறது. தூபம் காட்டுதல் என்றால் என்ன? தூபம் காட்டுதல் பாத்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே தூபம் காட்டுதல் அது ஒரு பெரிய முறைமை, கடவுளை குழுகின்ற ஒரு முறைமை. அது ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம்னா தூபம் காட்டுவதற்கு என்று எப்படியெல்லாம் பலிபீடத்தை எவ்வாறெல்லாம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பார்வலாக அப்படியே போட்டுட்டாங்க. இந்த அளவுக்கு அந்த தூபம் காட்டுதல் என்பது மிக பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டிய ஒன்று.
தாவீது வந்து ஒரு அனுமானமா ஒரு இடத்துல சொல்லுவார். சங்கீதம் 141 அதிகாரம் 2ஆம் வசனத்துல வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என் விண்ணப்பம், அதாவது விண்ணப்பம்னா ஜெபம், என்னுடைய ஜெபம் வந்து உமக்கு முன்பாக தூபமாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜெபம் என்பது தூபமாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தமானவர்களாக நாம இருக்கும் பொழுதுதான் நாம வந்து அந்த தூபம் காட்டுபவர்களாக, ஜெபிப்பவர்களாக, கடவுளை நோக்கி விண்ணப்பம் செய்வர்களாக இருக்கணும்னு சொல்லுது. அதை படிக்கும்போதே பயமாக இருக்கின்றது நமக்கு. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம், நாம் வாழ்கின்ற சூழலில நாம் எப்படி இன்னைக்கு இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு நம்ம முன்னே வைக்கப்படுகின்ற ஒரு கொஸ்டின். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே எடுத்துக்குவோம், வெளியில போக வேண்டாம், நமக்குள்ளே பார்க்கலாம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே எத்தனை குடும்பங்களிலே நமக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா குறைகள், பிரச்சனைகள், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், வெளியே வந்து வெளியரங்கமா சிரிச்சு பேசுறோம், உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மையை சுமந்து கொண்டு நம்முடைய உறவினர்களோட நாம வந்து இருக்கின்றோம். ஒரு நல்ல எண்ணங்களோட கிடையாது. அப்போ நாம தூபம் காட்டுவதற்கு அல்லது ஜெபிப்பதற்கு அருகதை இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி கடவுள் நமக்கு சொல்லுகிறார். நான் ஒருவேளை நான் பிசி மெம்பரா இருக்கலாம், இல்ல வந்து கோயிலில் இருக்கலாம், இல்ல விமன் ஃபெலோஷிப்ல இருக்கலாம், இல்ல யூத் ஃபெலோஷிப்ல இருக்கலாம், எதையாவது ஒன்று இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நமக்கு வந்து குவாலிபிகேஷன் கிடையவே கிடையாது. நான் பரிசுத்தமானவனாக, உண்மை உள்ளவனாக, கடவுளுக்கு பயந்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து காட்டிய அடிப்படையிலே சீடரை போல நான் இந்த உலகத்திலே சிலுவை எடுத்துக்கொண்டு செல்வதை போல இருந்தால் தான் நான் இதை செய்வதற்கு அருகதை உள்ளவன் என்று சொல்லி நமக்கு வசனங்கள் வந்து மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம ரொம்ப சிந்தித்து ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆனால் கடவுள் வந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவது குறள், மூன்றாவது எச்சரிப்பின் குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிலே வருது, நீங்கள் அக்கிரமத்தோடு. நீங்க ஒருவேளை பிரசரர் வந்து வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்க இதை கவனிச்சீங்கன்னு தெரியாது இந்த வசனங்களை. இப்ப பாருங்க, வாசி பாருங்க. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கின்ற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். கடவுள் சொல்றாரு. என்ன இது? கடவுள் வந்து ஏன் இப்படி சொல்லுகின்றார்? ஏன் கோபத்தோடு சொல்லுகின்றார்? அந்த சூழ்நிலையில அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்கள் வந்து அவர்கள் இருந்த நிலை வந்து கடவுளை, அந்த கடவுளுடைய அடியார் மூலமாக பேச வைத்தது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எப்படி? அப்படிப்பட்ட மக்கள் வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அதனால்தான் உங்களுக்கு அந்த எச்சரிப்பின் சத்தங்கள் வந்து அந்த பகுதிகளிலே பல இடங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நாம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆராதனை முறைமைகள் எல்லாமே நம்மளோட தான் ஒரு ஒழுங்கான முறைமைகள் உள்ளது. மாதத்தின் முதலாம் தேதி திருவிருந்து ஆராதனை நம்ம வந்து அட்டெண்ட் பண்றோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை அட்டெண்ட் பண்றோம். வாரத்துல உபவாச ஜெப கூட்டமா அதிலே வந்து முதல் நபராக உட்கார்கின்றோம். அல்லது வேறு ஏதாவது கூட்டங்கள் நடைபெறுகின்றதா, சிறப்பான பண்டிகைகள் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகின்றதா, கண்டிப்பாக எல்லா முற்றிலுமே நாம் வந்து உட்கார்ந்து முதல் நபராக உட்கார்கிறோம். சரிதான். ஆனால் கடவுள் நம்மை வந்து இது மாத்திரம் அவர் எதிர்பார்க்கவில்லை. நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றது, போறது, வர்றது, திருவிருந்து எடுப்பது எல்லாம் ஓகே, அதெல்லாம் நமக்கு நிச்சயமாகவே நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது, நம்ம செஞ்சுதான் தீரணும். ஆனால் அதற்கு மேலாக கடவுள் நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கின்றார். பரிசுத்தத்தை எதிர்பார்க்கின்றார். நம்மிடத்திலே பரிசுத்தமான வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றார். நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். நாம் அவருடைய சீடர்களை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த உலகத்திலே சரி, இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ மக்களிடத்திலே சரி, பண ஆசை, பொருள் ஆசை, பதவி ஆசை, பெண் ஆசை, இன்னும் எந்தெந்த ஆசை, எல்லா ஆசையும் இருக்குது. நான் வந்து ஆர்டிஓ அலுவலகத்தில் இருக்கும் பொழுது விசாரணைக்கு வந்து பாத்தீங்கன்னா, விசாரணைக்கு கூப்பிட்டா
இந்த நிலம் சம்பந்தமான விசாரணைகள், சொத்து பிரச்சனைகள், சொத்துகளுக்காக அம்மாவும் மகனும் ஒரே பையனா இருக்கலாம், அவனுடைய தகராறு. வழக்குகள் 8 பேர், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இந்த பக்கம் 4 பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் 3 பேர் நிற்கிறாங்க. நாங்கள் பஞ்சாயத்து பண்ணி கேட்டாலும் கேட்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போகிறார்கள். அதில் கிறிஸ்தவர்களும் உண்டு, கிறிஸ்தவர்களும் வந்து நிற்கிறாங்க, அவர்களும் வழக்காடுகின்றார்கள். 4 அடி சொத்துக்காக ஒருத்தரை ஒருத்தர் வந்து புறம் சொல்லி தூபம் காட்டி அந்த பொது சொத்துக்களை களவாடுவதற்காக பொய்களை சொல்லுகின்ற கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும் பொழுது. எவ்வளவு சொன்னாலும் கன்வின்ஸே ஆக மாட்டார்கள். கடவுள் இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம வெறுமனே வெறும் கிறிஸ்தவர்களாக, நாம் வெறுமனை பாடுபவர்களாக, ஆடுபவர்களாக, கடவுளுடைய வசனத்தை நாம் கேட்பவர்களாக, கொண்டாடுபவர்களாக, புது ஆணை அன்பவர்களாக எல்லாமே ஓகே. ஆனால் அதற்கு மேலாக கடவுள் நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை கேட்கிறார். அது நம்மிடத்தில் இருக்கிறதா? அதுதான் இன்னைக்கு நம் முன்னே வைக்கப்படுகின்ற ஒரு கொஸ்டின். பொது சொத்துக்களை எல்லாம் நம்முடைய சொத்தாக நயவஞ்சகமாக மாற்றுகிறவங்கள நம்ம பார்க்கணும். மாற்றிவிட்டு அதை ஒரு நியாயமாக, அதை நியாயவாதி போல சொல்லுவர்களை எல்லாம் நம்ம வாசிக்கின்றோம். அடுத்த குறள், அடுத்த எச்சரிப்பின் குறள், வசனம் 14. உங்கள் பண்டிகைகளை என் ஆத்துமா வெறுக்கின்றது. பண்டிகை வெறுக்குது, காணிக்கையை வெறுக்கிறாரு, சபையை நீ கூட்டி வர்றது வெறுக்கிறாரு. அப்ப வந்து பண்டிகைகளை வெறுக்கிறது, என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. My soul hates your feasts and festivals அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பிடிக்கல, ஏன்னா நீ ஒழுங்கா இல்ல. அவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு, நீ ஒழுங்கா இல்ல, அதனால நீ கொண்டாடுகின்ற பண்டிகை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம கொண்டாடுகின்ற பண்டிகை வந்து நம்முடைய கடவுளுக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிடித்தாற் போல நாம வந்து நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அதுதான் முக்கியமானது. அவருக்கு பிடித்தாற் போல அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில நம்மை சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றார்களே பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு பிடித்தாற் போல அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நாம இருக்கின்றோமா? நம்மள சொன்னோம்னா, நம்மள ஒரு இடத்துல நம்ம வசிக்கின்ற இடத்துல, இல்ல வேற இடத்துல நம்ம வேலை செய்கின்ற இடத்துல, இல்ல வேற எங்கேயாவது போற இடத்துல நம்ம பத்தி சொன்னாங்கன்னா, அவர் ஒரு ரோல் மாடல் சொல்றாங்களா, இல்லை நம்மளை திட்டுகிறார்களா, ஏசுகிறார்களா, இல்லை நம்மை பற்றி கனிவாக சாட்சி பகர்கிறார்களா, நம்முடைய வாழ்க்கையை வந்து பிறர் சாட்சி பகர்கிறார்களா? அதுதான் இன்னைக்கு நம்மிடத்திலே தேவையாக இருக்கிறது. நம்மிடத்திலே கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். நல்ல எண்ணங்களுடன் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து கடந்து போகணும். நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அதுக்கு அடுத்த எச்சரிப்பின் குரல் பாருங்க, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். 15வது வசனம். I will not hear your many prayers அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. நீ மிகுதியா ஜெபம், மணிக்கணக்கிலே ஜெபம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில ஊழியக்காரர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் மணிக்கணக்கிலே ஜெபிக்கின்ற ஊழியக்காரர்கள், பாடுகின்ற ஊழியக்காரர்கள். இன்னும் அதுக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா புதிய ட்ரெண்ட், நடனம் ஆடுகின்ற ஊழியக்காரர்கள், நடனமாடி வாழ்க்கையின் பள்ளத்திலே விழுந்தவர்கள் கூட உண்டு சமீபத்தில். அதை நான் யாருக்கும் சொல்ல விரும்பவில்லை. இன்னும் பல விஷயங்கள் இப்படி மணிக்கணக்கிலே ஜெபிப்பதற்கு தயாராக இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. மணிக்கணக்கில் ஜெபிக்கிறது ரெடி. ஆனா கடவுள் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெடியா பார்த்தா நிறைய பேர் ரெடியா இல்லை. ஜெபிப்பவர்கள் எல்லாமே, ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே வந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தா கிடையவே கிடையாது. இதெல்லாம் மாற்றம் வர வேண்டும். இதெல்லாம் மாற்றம் வராம நாம வந்து பண்டிகைகளை வெறுமனே ஆசரித்து அல்லது சபை கூடி வருவதற்கு வந்து அல்லது காணிக்கைகளை கொண்டு வந்து படைப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதைத்தான் இந்த இடத்திலே கடவுள் வந்து தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறார். அதுக்கு அடுத்த எச்சரிப்பு வசனம், your hands are full of blood, wash yourselves and make yourselves clean என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கைகள்
ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்க கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ரத்தத்தினால் சொன்ன பாவங்களால் நிறைந்திருக்கிறது. அவைகளை கழுவி சுத்திகரியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு பரிசுத்தமாக்குள்ளே வந்து நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும் பொழுது மட்டுமே மகிமைக்குரிய ஜீவியத்தை நாம் அடைய முடியும் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். இரத்த கரையை கையிலே வைத்துக் கொண்டு ராப்போசனம் எழுதலாமான்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு கவிஞர் ஒரு இடத்துல பாடுகிறார். பாவங்களை அறிக்கிட்டு முழு மனதா நாம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த பழைய ஆண்டிலே அவருடைய குரல் இப்படித்தான் நம்மை நோக்கி கேட்கின்றது. எச்சரிப்பின் குரலாக கேட்கின்றது. இதையெல்லாம் நீ செய்வியா செய்ய மாட்டியா அப்படிங்கிறதுக்காக கடவுள் இதையெல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த எச்சரிப்பின் குரல், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்புகளை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் அப்படின்னு சொல்றார். இது 7வது குரல். கடவுள் சொல்லுகின்ற 7வது குரல், அவர் எழுப்புகின்ற 7வது குரல் எச்சரிப்பின் குரல். தீமையை விட்டு வெளியே வான்னு சொல்றார். தீமையை விட்டு வெளியே வா. அதுக்கு முன்னாடி பாருங்க, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பு. நம்ம மாம்சமான மனுஷர்களிடத்துல ஏராளமான பலவீனங்கள் உண்டு. அது எல்லாருக்குமே இயற்கை, எல்லாருமே, யாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆனால் அந்த பலவீனங்களில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு கடவுளை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளை அவர் உட்கொண்டு நாம் அதிலிருந்து வெளியே அந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். கிரியைகளின் பொல்லாப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை, சிஎஸ்ஐ திருச்சபைகள் இன்றைக்கு எல்லாமே நீதிமன்றங்கள் இல்லை, எல்லாரும் போய் நீதிமன்றத்தில் நின்று கொண்டு நீதிகளை தேடுகின்ற ஒரு அவல நிலை. நம்முடைய பேரன் உட்பட இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. நம்முடைய ஆலயத்தில் இருக்குங்க, நம்முடைய ஆலயத்தில் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு கூட மொட்டை பெடிஷன் போடுகின்ற பெரியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நேரிலே பார்க்கும்போது பிரைஸ்தலார் தான், அல்லேலூயா தான், வாங்க பிரதர் தான். ஆனால் மொட்டை பெடிஷன் நம்முடைய ஆலயத்திலும் இன்னும் பிற ஆலயங்களிலும் எல்லா இடங்களிலும் சிஎஸ்சி திருச்சபை எல்லாம் அப்படிதான் இருக்கு. முக்காவாசி எல்லா நீதிமன்றங்கள். கடவுள் இதையா எதிர்பார்க்கின்றார், இதையா நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதனால்தான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை திறந்தே கொடுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்தது இதுவரைக்கும் நம்ம எச்சரிப்பின் சத்தத்தை சொன்ன கடவுள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையின் குரலை நம்ம கிட்ட கேட்குது. ஒரு நம்பிக்கை, நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை வைக்கிறார். எப்படி பாத்தீங்கன்னா வசனம் 17 நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நன்மை செய்வதற்கு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தீமை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கடவுள் நினைக்கிறார். அப்ப நன்மை செய்வதற்கு படியுங்கள் அப்படிங்கிறார். அந்த வேர்டு பார்க்கும் பொழுது learn to do good. நீங்கள் அதாவது கற்க வேண்டும். நன்மை செய்வதற்கு நீங்கள் கற்க வேண்டும் அல்லது பயிர வேண்டும், அதை படிக்க வேண்டும், இப்படிதான் எடுத்துக்கலாம். அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, அப்பனா வேதாகமத்தை நாம் முழுமையாக அதிலே பயிரிலே உள்ளே உட்கொண்டு அதனுடைய கருவை நாம நம்முடைய மனதிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம நல்லதைத்தான் செய்வோம். வேதாகமத்தின் படி அதனுடைய வசனங்களின் படி நாம் வாழ்வது நிச்சயமாகவே அனைவருக்கும் நன்மையை தவிர வேற எதையும் செய்வதற்கு நாம் சிந்திக்க மாட்டோம். அப்போ நாம் நன்மை செய்வதற்கு ஏதுவாக நம்மை முழுமையாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்றார். நியாயத்தை தேடுங்கள், seek justice. நியாயத்தை தேடுங்கள். அப்போ நன்மை செய்கிறவனாக நாம் இருந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நாம் நியாயத்தை தேடுவதாக போயிடுவோம். ஏன்னா அநியாயம் தான் இன்றைக்கு உலகத்திலே எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு தாவரத்து கொண்டிருக்குது. அநியாயங்கள் தான் ஜெயிக்குது. நம்மளே வாழ்க்கையை பார்க்கிறோம். நம்மளே சொல்லுவோம், அநியாயம் செய்யறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க நம்மளே. ஆனால் நியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். பல கடினங்களிலே இன்னல்களிலே சென்று கொண்டிருப்போம். ஆனால் நாம் அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. கடவுள் நிச்சயமாகவே நம்ம எல்லாம் அவர் ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கின்ற நம்ம எல்லாம் கை தூக்கி அவர் கூட்டிட்டு போறதுக்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது ஒன்று, நாம்
ஒரு பரிசுத்தத்தின் வாழ்க்கையை, ஒரு ரோல் மாடலின் வாழ்க்கையை, சீடனுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்றார். அடுத்தது 9வது, இது வந்து பாத்தீங்கன்னா இது விடுதலை குரல். இப்ப பேசுறது வந்து நம்பிக்கையின் குரல், இது வந்து விடுதலை குரல். விடுதலை குரல் ஒருவேளை ஆதரவு குரல் அல்லது அறைகூவல் என்று கூட சொல்லலாம். இது 3 வகைகளிலே சொல்லலாம். அதாவது ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் சொல்லி வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கின்றது. Relieve the oppressed, show justice to fatherless, plead for the widows என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது வந்து இதை வந்து பார்க்கும் பொழுது சமூகத்திலே இன்றைக்கு ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, பொருளாதார ரீதியாக அல்லது பல வர்க்க ரீதியாக இன்றைக்கு மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வகைகளாக ஒவ்வொரு பிரிவின் சார்ந்து இன்னொரு சாரார் வந்து ஒடுக்கப்படுகின்ற சூழ்நிலையை நாம் காண்கின்றோம். அந்த ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஒலிக்கின்ற குரலாக இந்த குரல் ஒலிக்கின்றது. திக்கற்றவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு வந்து நாம் வந்து உதவி செய்பவர்களாக, விதவைகளுக்கு உதவி செய்வர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுகிறது. கடந்த நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் வந்து சொன்ன அந்த குரல், அந்த எழுப்பிய அந்த குரல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த குரல் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்திலே கிமு 6லேயே இதை பத்தி விதவைகளுக்கு நியாயம் செய்யி, திக்கற்ற பிள்ளைகளை ஆதரி, ஒடுக்கப்பட்டவனை கை தூக்கி விடு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம் தெரியுங்களா? அந்த கால சூழ்நிலையில் இன்றைக்கு அது சொல்வது பெரிய விஷயம் அல்ல, அந்த கால சூழ்நிலையில் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நாம வந்து நம்முடைய சமூகத்திலே நாம் வாழ்கின்ற இடங்களிலே, நம்மை சுற்றி இருக்கிற இடங்களில் இப்படிப்பட்ட நாம் அனுதினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆலயமாக இருக்கலாம், இல்ல நம்ம வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல நம்ம வசிக்கிற இடமா இருக்கலாம். அவங்க மேல நம்ம என்ன கன்சர்ன், அவங்க மேல என்ன கரிசனை இருக்கு நமக்கு? நம்முடைய ஆலயத்தை பொறுத்தவரைக்கும், திருச்சபை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிரியர் பெருமக்கள் மிக அதிக அளவில் உண்டு. கல்விகளை கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் நம்ம திருச்சபையில் மிக அதிகம் உண்டு. ஏராளமான பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கின்றார்கள். நான் இன்றைக்கு ஒன்றை இருக்கின்றேன். நீங்கள் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியருக்கு கல்வி செல்வத்தை கொடுத்து நீங்கள் வழிநடத்தி இருப்பீர்கள், ஒழுக்கத்தை கற்பித்திருப்பீர்கள். எத்தனை பேருக்கு தனிப்பட்ட முறையில் கடினங்களின் ஊடே, கஷ்டங்களின் ஊடே இருந்த குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்டியாக, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? பல பேர் பண்றோம், எல்லாருமே. நான் கேட்கிறது கண்டிப்பாக அதை நாம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆள், யாராவது ஒருத்தர் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டியாக, அவர்களுக்கு ஒரு மேற்பட்ட கல்வியை அல்லது பொருளாதார நிலையை அடைவதற்கான வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக நாம் சிந்திச்சிருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம மீது வைக்கப்பட்டிருக்கின்ற சுமைகள். இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதையெல்லாம் கடவுள் வந்து எதிர்பார்க்கிறார். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் வந்து கை தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இறுதியாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரட்சிப்பின் குரல். இது வந்து பாத்தீங்கன்னா வசனம் 19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். பாருங்க, ஒண்ணு நீங்க செவி கொடுங்க. செவி கொடுத்தா நீங்க நன்மையை காண்பீர்கள், உங்களோட சேர்ந்து இந்த தேசம், நீங்கள் உங்கள் குடும்பங்களோட நன்மையை பெறுவீர்கள். ஆனா நீங்க வந்து செவி கொடாமல் போனால் என்ன சொல்லிருக்கு? பட்டயத்துக்கு இரையாவீர்கள். ஒருவேளை இந்த பழைய வருட ஆராதனையிலே இப்படிப்பட்ட வசனத்தை கேட்க வேண்டுமா அல்லது பிரசங்கிக்க வேண்டுமா என்று கூட ஒருவேளை வினாக்கள் எழலாம். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது இதைத்தான்.
இதைத்தான் அவர் நம் வாழ்க்கையிலே எதிர்நோக்குகின்றார். பழைய மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா, புதிய மனிதனாய் வருகின்ற இந்த புத்தாண்டிலே இவைகளின் ஊடே இப்பொழுது நாம் சிந்தித்த இந்த எச்சரிப்பின் குரல்களோடு, இந்த விடுதலை குரல்களோடு, இந்த அறைகூவலோடு, இந்த ரட்சிப்பின் குரல்களோடு நாம் இந்த புதிய வருடத்திற்குள் கடந்து செல்வோமானால் நிச்சயமாகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இப்போது பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தின் அந்த அட்டைகளை எடுப்பதற்கு முன்னதாக 2-3 அட்டைகளை எடுப்பதால் 2-3 ஆசீர்வாதங்கள் மும்மடங்கு வந்துவிடும் என்பது அல்ல. அந்த அட்டைகளை எடுப்பது தவறல்ல, அந்த வசனங்களுக்குள்ளே நாம் தியானிப்பது தவறல்ல, அந்த எதிர்பார்ப்பினோடு நாம் இந்த ஆண்டிலே நாம் செல்வதும் தவறல்ல, பயணப்படுவதும் தவறல்ல. ஆனாலும் கூட இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து செல்வதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட குரல் கடவுளிடத்திலிருந்து ஒலிக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவற்றை கடைபிடிப்போமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பெருமகிழ்ச்சி வருகின்ற புத்தாண்டிலே உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.